மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள் ஒதுக்கீடு அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. மாணவர்கள் நலன் கருதி அரசாணை வெளியிடப்பட்டதாக முதலமைச்சர் விளக்கம். இந்த ஆண்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என ஸ்டாலின் வேண்டுகோள். வெங்காய விதைகளை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு தடை. நாடு முழுவதும் வெங்காய விலை உயர்வு நீடிப்பதால் நடவடிக்கை. ஆந்திராவில் வரும் 2ஆம் தேதி முதல் பள்ளி கல்லூரிகள் திறப்பு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வகுப்புகளை நடத்த மாநில அரசு உத்தரவு. மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை கோவில் நடை வரும் 16ஆம் தேதி திறப்பு. தினமும் 1000 பக்தர்களை அனுமதிக்க தேவசம் போர்டு முடிவு. தேவர் ஜெயந்தியையொட்டி பசும்பொன்னில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடு. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, திமுக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் இன்று மரியாதை. தமிழகத்தில் மேலும் 4 நாட்களுக்கு மழை தொடரும். வளிமண்டலத்தில் வலிமையான சுழற்சி காணப்படுவதாக வானிலை மையம் எச்சரிக்கை. செம்பரம்பாக்கம், பூண்டி ஏரிகள் வேகமாக நிரம்புவதால் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும். காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிட்டது மத்திய நீர்வள ஆணையம். பள்ளிப்பாளையம் அருகே பட்டாசுகள் வெடித்ததில் 2 பேர் பலி. வீட்டில் இருந்த பட்டாசுகள் மொத்தமாக வெடித்ததில் விபரீதம். நபிகள் நாயகம் பிறந்த நாளாம் மிலாது நபி இன்று கொண்டாட்டம். அமைதி வளம் பெருகட்டும் என தலைவர்கள் வாழ்த்து. தமிழகத்தில் மேலும் 2652 பேருக்கு கொரோனா உறுதி. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 7,20,000 உயர்வு. தமிழகத்தில் கொரோனா பாதிப்பில் இருந்து மேலும் 4087 பேர் மீண்டனர். இதுவரை குணமடைந்தோர் எண்ணிக்கை 6,84,000 அதிகரிப்பு. நவம்பர் 1 முதல் சமையல் கேஸ் சிலிண்டர் பெறுவதில் புதிய நடைமுறை. சிலிண்டரை விநியோகம் செய்யும் போது கடவுச்சொல் கொடுப்பது கட்டாயம் என்று அறிவிப்பு. தொடரும் கனமழையால் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. 2 நாட்களுக்கு மழை தொடர்ந்தால் ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டும் என தகவல். காஷ்மீரில் 3 பாஜக தொண்டர்கள் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொலை. பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் கடும் கண்டனம். டெல்லியில் காற்றை மாசுபடுத்தினால் 1 கோடி ரூபாய் அபராதம், 5 ஆண்டுகள் சிறை. அவசர சட்டத்தை கொண்டு வந்து அமல்படுத்தியது மத்திய அரசு. காற்று மாசுவுக்கு பயிர் கழிவை எரித்தல் மட்டும் காரணமல்ல. கார்களுக்கு பதில் சைக்கிளை பயன்படுத்தும் நேரம் வந்துவிட்டதாக உச்சநீதிமன்றம் கருத்து. நாடு முழுவதும் 736 அணைகளை வலுப்படுத்த 10,211 கோடி ரூபாய் மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். அசர்பைஜான் மீது அர்மேனியா நடத்திய தாக்குதலில் 21 பேர் பலி. ஏவுகணை வீச்சில் ஏராளமானோர் படுகாயம் என தகவல். 4,5 கோடியை கடந்தது உலகளவிலான கொரோனா பாதிப்பு. இதுவரை 3 கோடியே 30 லட்சம் பேர் நோய் தொற்றில் இருந்து மீண்டனர். ஐபிஎல் போட்டியில் கடைசி பந்தில் சென்னை அணி வெற்றி. கொல்கத்தா அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுவதில் சிக்கல். தமிழகத்தில் இன்று 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னைக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுத்தது வானிலை மையம்.